10 நாள்னு வந்து நிற்கும். இதுக்கு முன்னாடி ஏதாவது பில் போட்டிருக்கோமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த பில்லும் இல்லை, ஏன்னா இப்பதான் போட ஆரம்பிக்கிறோம். ஸோ பில்களை பதியான்னு இருக்கு. இந்த 1 நாள் டு 10 நாள் டிஃபால்ட் அதுவே வந்து நின்றுக்கும். இப்போ இந்த 1 நாள் டு 10 நாள் யூனியன் பில் போடும்போது என்ன பண்றோம், இங்க தேதி நின்றுக்கும். இப்போ இந்த சங்கம் அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா சங்கத்தினுடைய ஒன்றிய பில்லுடைய லிட்டர் என்னவோ தொகை என்னவோ அது இங்க ஆட்டோமேட்டிக்கா காண்பிக்கும். நம்ம இந்த ஒன்றிய பில் இந்த யூனியன் 5162 லிட்டர் தான் ஒன்றிய விற்பனைங்கிறது நம்மளுக்கு எங்கிருந்து எடுத்துட்டு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகே சாரி. இப்போ ஒன்றிய பில் பதியறதுக்கு எப்படி பண்ணுவோம்னா இந்த ஒன்றிய பில் பதியற வந்துட்டு 1 நாள் டு 10 நாள் தேதி அதுவே வந்து நிற்கும். இதுல என்ன பண்ணணும்னா இங்க சங்கம்னு கிளிக் பண்ணா சங்கத்தினுடைய யூனியன் பில்ல இருந்து அந்த லிட்டர்னுடைய டோட்டல் ஒன்றிய விற்பனையினுடைய டோட்டல் லிட்டரையும் டோட்டல் தொகையும் ஆட்டோமேட்டிக்கா கொண்டு வந்துடும். இதை நம்ம எதுல இருந்து எதை வச்சு போடுவோம்னா தினசரி விற்பனை போடும்போது ஒன்றிய விற்பனை போடும்போது நம்மளுக்கு வர மெசேஜ் வச்சு போடுவோம். இது சம்டைம்ஸ் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னன்னா ஏதாவது மெசேஜஸ் மாறி இருக்கலாம். அப்ப இது வந்து ஆக்சுவலி யூனியன் பில்லுல வர்றதா நம்மளுக்கு ஃபைனல் பக்கா உறுதியானது நிலையானது. அப்போ யூனியன் பில்லுல என்ன லிட்டர் வருதோ அதை நம்ம இங்க மாத்தணும். இப்போ யூனியன் பில்ல 5165 லிட்டர்னு இருக்கு. நம்ம இங்க மெசேஜை வச்சு இங்க டைப் பண்ணும்போது 5162ன்னு பண்ணிட்டோம். அதே மாதிரி இங்க அதுக்குரிய தொகையும் இங்க ஆட்டோமேட்டிக்கா மாறுது. அப்ப இங்க 5162 லிட்டர் அப்படின்னு இருக்கிறத 5165ன்னு மாத்தணும் அப்படின்னா நம்ம இதுக்குள்ள போய் கிளிக் பண்ணிட்டு இங்க போய் 5ன்னு மாத்தி டைப் பண்ணா இந்த 2க்கு பதிலா 5ன்னு மாத்திர முடியும். எப்போ அப்படின்னா பழைய சாஃப்ட்வேர்ல, அதாவது நம்மளுடைய 7.2 சாஃப்ட்வேர்ல இந்த லிட்டர் மட்டும் இங்கேயே மாத்தி விட்டு தொகை மாத்தி விட்டு யூனியன் பில்ல முடிச்சு போயிட்டே இருக்கலாம். ஆனால் 9.0 பொறுத்தளவுல எல்லா ரிப்போர்ட்டும் ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆகுதுங்கிறதுனால இந்த 5162ங்கிறது 65ன்னு மாறுதா, எந்த தேதியினுடைய ஒன்றிய விற்பனையில மாறுதோ அந்த விற்பனையில போய் இந்த 1 நாள் டு 10 நாளுடைய விற்பனையில ஒவ்வொரு நேரத்தினுடைய ஒன்றிய விற்பனை பார்த்து யூனியன் பில்லில் இருக்கிறதும் நீ உள்ள போட்டிருக்கிற ஒன்றிய விற்பனையினுடைய லிட்டர் மதிப்பு ரெண்டும் எங்காவது மாறுதான்னு பார்த்து அங்க போய் ஒவ்வொன்றையும் மாத்தணும். எங்க இந்த விற்பனைக்குள்ள போய் இப்போ 1 நாள் டு 10 நாள்னா 1 நாள் காலை இதுல வந்து 284 லிட்டர்னு இருக்கு. மாலை 268ன்னு இருக்கு. மாலை காலை. சோ இத பாருங்க 267ன்னு இருக்கு. நான் யூனியன் பில்ல வச்சு செக் பண்றேன். 267 இல்ல, ஆக்சுவலி இங்க 270. அப்ப நான் என்ன பண்ணணும், இது போய் இங்க 270 மாத்தி எல்லாம் சேவ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து அங்க போய் ஒன்றிய பில் பார்த்தோம்னா அங்க 270 மாறி இருக்கும். பட் ஆனா இந்த 10 நாள்ல 20 நேரத்தையும் இங்க வந்து தேடுறதுங்கிறது சாத்தியம் இல்லாத விஷயம். அப்ப என்ன பண்றோம், இப்ப நம்ம இங்க பார்த்த இந்த லிட்டர் தொகைகளை எல்லாம் நம்ம இந்த யூனியன் பில் போடுற இடத்துலயே பார்த்து இங்க இருந்தே மாத்திக்க முடியும். நம்மளுக்கு என்னன்னா இது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருப்போம், இதுக்கு முன்னால இந்த பழைய சாஃப்ட்வேர்ல எல்லாம் என்ன பண்ணுவோம், நம்மளோட 7.2ல என்ன பண்ணுவோம்னா இங்கே 65ன்னு மாத்தி விட்டு சேவ் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுவோம். ஆனா இப்ப அந்த மாதிரி செருப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம கால வெட்ட வேண்டாம். ஆக்சுவல் எந்த தேதியில ஒன்றிய விற்பனை மாறி இருக்கோ அந்த தேதியிலே போய் விற்பனையவே மாத்துறது மூலமா இங்க லிட்டர் மாத்திக்கலாம். இந்த லிட்டர் கட்டத்துக்குள்ள டபுள் கிளிக் கொடுங்க. அங்க பார்த்த ஒன்றிய விற்பனைகள் எல்லாத்தையும் இங்க ஆட்டோமேட்டிக்கா அதுவே இங்க ஒரே இடத்துல கொண்டு வந்து காமிச்சிடும். யூனியன் பில்லில் இருக்கிற மெத்தட்லயே யூனியன் பில்ல தான் இந்த மாதிரி ஒரு தேதி காலை, அடுத்த லைன்ல மாலை, அடுத்த தேதி மாலை, காலை மாலை இப்படியே வரிசையில காமிக்கும். இதுல என்ன பண்ணிருக்கேன், 267 மாத்தணும் இல்லைங்களா, 267 மாத்தணும். 267 மேல கிளிக் பண்ணிட்டு இங்க என்ன பண்றேன், 270ன்னு மாத்துறேன். இங்க 9270 20ன்னு இருக்கு. 270ன்னு மாத்திட்டு என்டர் கொடுத்துறேன். 9270 9374 மாறிடுச்சு. ஸோ 270ன்னு மாத்தினதுனால 5165ன்னு மொத்த லிட்டரும் மாறிடுச்சு. இது என்ன பண்ணியிருக்கேன், நான் இப்போ 2ஆம் தேதி ஈவினிங்குடைய கொள்முதல் விற்பனையை திறந்து அதனுடைய ஒன்றிய விற்பனை போய் 270ன்னு மாத்தி அங்க சேவ் கொடுத்ததுக்கு ஈக்குவல் இங்கேயே மாத்துறது. இப்ப 270ன்னு மாத்தியாச்சு, சேவ் கொடுத்தாச்சு. இது எங்க மாத்தணும், யூனியன் பில்லுக்கு மட்டும் மாத்தாது, விற்பனைக்குள்ள போய் அந்த நேரத்தினுடைய விற்பனையும் ஆட்டோமேட்டிக்கா மாத்திக்கும். இப்போ முடிச்சு க்ளோஸ் கொடுத்துட்டேன் சார். இப்போ 5165 வந்துருச்சுங்களா. சரி, இது ரொம்ப சிரமமா இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஆனா ரொம்ப ஈஸி. நம்ம சாஃப்ட்வேர்ல யூனியன் பில் சம்பந்தமான ஜிஎல், ஆர்என்டி, டைரி ரிஜிஸ்டர், வருட டைரி எல்லாமே பக்காவா தெளிவா மேட்ச் ஆகும் இங்க போய் மாத்துறது மூலமா. இது வந்து எல்லா பில்லுக்கும் இது மேல போய் டபுள் கிளிக் கொடுத்து இங்க லெட்டர் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இது நீங்க அதை செக் பண்ணவும் செய்யாதீங்க. இங்க எப்ப இங்க லெட்டர் மாறுதோ, எப்ப இங்க தொகை மாறுதோ அப்ப மட்டும் இந்த லெட்டர் கட்டத்துக்குள்ள டபுள் கிளிக் கொடுக்கறது மூலமா மாத்திக்கொள்ளலாம். சரிங்களா, இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்ப என்ன பண்ணிட்டேன், நான் 5165னா அதனுடைய அதுக்கு தகுந்த மாதிரி விலை இங்க வந்துருச்சு. இப்ப என்ன பண்ணலாம், சேருங்கிற பட்டன் நான் கிளிக் பண்ணா போதும். இங்க வரவு சைடுல 2 பால் விற்பனை, ஒன்றிய விற்பனை, அது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி, வரவேண்டிய ஒன்றிய பால் கணக்கு, பால் வார கணக்கு, அது ஒரு என்ட்ரி. அதே மாதிரி இந்த செலவு சைட்லையும் வரவேண்டிய ஒன்றிய பால் கணக்கு, இந்த 3 என்ட்ரி ஆட்டோமேட்டிக்கா தினசரி டே புக்ல எழுதிடும். இதுல
ஒரே ஒருத்தங்க மட்டும் என்ன செக் பண்ணணும்னா, யாரெல்லாம் இந்த தானியங்கி ரன் பண்ணும்போது தானியங்கிக்குள்ள ஒன்றிய விற்பனைங்கிறதையும் தினசரி எழுதுவோம்னு சொல்லி மேல் லிஸ்ட்ல ஆட் பண்ணி தினசரி ஒன்றிய விற்பனையை டே புக்கு கொண்டு வர்றீங்களோ அவங்க இந்த இடத்துல இது மாத்தினதுக்கு அப்புறம் இதை நீங்க 0ன்னு மாத்திரணும், இதையும் 0ன்னு மாத்திரணும். மத்தவங்க இது ரெண்டு எப்படி இருக்கோ அப்படியே விட்டுருங்க. தினசரி யூனியன் பில்ல யூனியன் சேல்ஸ் தினசரி டே புக்ல எழுதாதவங்க இது அப்படியே விட்டுருங்க. தினசரி எழுதுறவங்க மட்டும் இந்த ஃபர்ஸ்டையும் இந்த ஃபர்ஸ்டையும் மட்டும் 0 பண்ணிருங்க. ஓகேங்களா? ரைட், ஓகே. இப்போ என்ன பண்றோம், இதுல இந்த இடத்துல அமௌண்ட் இருக்கு. இந்த அமௌண்ட்டினுடைய பிரேக்கப் தான் நம்மளுக்கு வேணும். அதுல வந்து கலப்பு தீவனம் கொஞ்சம் பிடிச்சிருக்காங்க, அதெல்லாம் இங்க லிஸ்ட்ல வந்து ஆட் பண்ணணும். இப்போ இங்க வந்து இங்க எந்த என்ட்ரியும் இல்லாம இருக்கு. இன்னும் சில சொசைட்டிக்கு நீங்க இதை ஓபன் பண்ணி பார்க்கும்போது இங்க இந்த 2 லைனும் கூட இல்லாம கூட இருக்கலாம். இது ஒரு சிரமமான விஷயமே இல்லை, ரொம்ப ஈஸியா பண்ணலாம். எப்படின்னு நான் சொல்லிடுறேன். இங்க கணக்குகளை சேர்க்கன்னு ஒரு கட்டம் இருக்கு இல்லைங்களா, ஒரு பட்டன், அது மேல ஒரு கிளிக் பண்றீங்க. ஆட்டோமேட்டிக்கா வர்றதுல இங்க அடிப்படை கணக்குகள் மேல ஒரு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த 2 ஹெட், இந்த பக்கம் 2 ஹெட், இந்த பக்கம் 2 ஹெட் ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட பேங்க் வரைக்கும் இங்க கொண்டு வந்து கொடுத்துரும். இந்த 4 என்ட்ரி எங்க இருந்தாலும் சரி, கீழே தான் வரிசை மாறி இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் எல்லாத்தையும் நீக்கிட்டு மேல கொண்டு வந்து பக்காவா நம்ம என்ட்ரி போடுறதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துரும். சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணணும், கணக்குகளை சேர்க்கங்கிற போய் அடிப்படை கணக்குகள் அப்படிங்கறத கிளிக் பண்ணா போதும். இந்த ஹெட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா 4 கொண்டு வந்துடும். இது போக வேற என்ன வேணும்னா, கலப்பு தீவனத்துக்கு பிடிச்சிருக்காங்க, கலப்பு தீவனத்துக்கு பிடிச்சதை இங்க ஆட் பண்ணணும். எப்படி ஆட் பண்றது? பிடித்தம் வந்து செலவு சைடு வரும். ஸோ செலவுல கொடுபட வேண்டிய இனங்கள்ல ஒன்றிய அனாமத்து கலப்பு தீவனம். சரிங்களா? இதுல இந்த பேரேடுன்னு இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு. இங்க சிசி சங்கம்னு அதுவே வந்து நிக்குது. ஆனா இது நம்ம தான் உருவாக்கணும். இது எப்படி உருவாக்கணும், எப்ப உருவாக்குறத இந்த இன்னொரு ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு வர்ற அடுத்த செஷன்ல உங்களுக்கு நான் சொல்லி கொடுப்பேன். சரி, இப்போ என்ன பண்றோம், இங்க போயிட்டு என்ன பண்றோம், இந்த ஹெட்டை மட்டும் ஆட் பண்ணணும்னா இந்த செலவு சைடுல என்ன ஹெட் ஆட் பண்ணணுமோ இங்க போய் அது செலவுனா செலவு, இங்க வரவு சைடு ஆட் பண்ணணும்னா இங்க போய் கிளிக் பண்ணா வரவுன்னு மாறிடும். இங்க முக்கிய கணக்கு என்ன, துணை கணக்கு என்ன, பேரிட என்னன்னு கொடுத்துட்டு கணக்கை சேர்ந்து கொடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்கா இங்க ஒன்றிய நாமத்து கலப்பு தீவனம் இங்க கொண்டு வந்துடும். சங்கம்னு வந்துருச்சு இல்லைங்களா? ஸோ இது மேல கிளிக் பண்ணிக்கங்க. இது 5165 சேர்னு கொடுத்துட்றேன், வந்துருச்சு. இங்க என்ன பண்றேன், இதை நான் 0 பண்ணுவேன், இதையும் 0 பண்ணுவேன். பேங்க்குக்கு வந்த ஃபிகர் 1,60,577,40. பேங்க்குக்கு எவ்வளவு வந்திருக்கு, 1,60,577,40 வந்திருக்கு. கலப்பு தீவனம் எவ்வளவு பிடிச்சிருக்காங்க, 20,000 பிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டையும் கொடுத்தா இந்த ஃபிகரும் இதுக்கப்புறம் இருக்கிற 2வது லைனுக்கு அப்புறம் இருக்கிற எல்லா ஃபிகரையும் கூட்டினா மொத்தம் டேலி ஆச்சுன்னா இந்த இடத்துல கிரீன் கலர்ல உங்களுக்கு வந்துடும். இந்த கிரீன் கலர்ல வந்தா 0 வந்தா தான் நமக்கு ஒன்றிய பில் கரெக்ட்னு. சாரி, ஓகே. இப்போ என்ன பண்றோம், இங்க 0 வந்துருச்சு. இப்போ இதே இந்த இடத்துல 20,000 பதில 18,000 கொடுத்துருக்கீங்கன்னு வைங்களேன். ஸோ ஒன்றிய பில்லுல நம்ம கிட்ட பிடிச்ச கலப்பு தீவனம் 18,000 தான். பேங்க்குக்கு வந்து 1,60,60,000 தான். அப்போ 1,78,000 தான் மொத்த தொகை. இங்க வந்து 1,80,000 வந்திருக்கு. ஸோ டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன டிஃபரன்ஸ்ங்கிறதையும் இங்க காமிச்சிரும், ரெட் கலர்லயும் காமிச்சிரும். அப்போ நம்ம ஏதாவது ஃபிகர்ல தப்பா டைப் பண்ணிட்டோமான்னு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இந்த 18,000 என்ன பண்றோம், 20,000 அடிச்சு என்டர் கொடுத்துறோம். ஓகேங்களா? இப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா வரவுல ஒரு என்ட்ரி, செலவுல ஒரு என்ட்ரி, செலவுல 2 என்ட்ரி எல்லாம் டே புக்ல எழுதிடும். இப்போ தினசரி யூனியன் பில்ல எழுதாதவங்களுக்கு சொல்றேன், இங்க சேர் கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்கா இங்க 2 என்ட்ரி, இங்க 2 என்ட்ரி எல்லாம் எழுதிடும். மிச்சம் இருக்கிற என்ட்ரிகள் எல்லாம் ஃபீட் பண்ணிடுறீங்க, எல்லாம் டேலி ஆயிடுச்சு, 0ன்னு வந்துருச்சு. இப்போ நான் சேவ்னு கொடுக்குறேன். இந்த 1 நாள் டு 10 நாளுடைய பில் எனக்கு 26 நாள்ல வருது. ஒரு 16 நாள் கழிச்சு 26 நாள்ல வருதுன்னா என்ன பண்றேன், 26/4/2024 கொடுத்துட்றேன். இந்த யூனியன் பில்லை பொறுத்தவரை இவ்வளவுதான். ஒண்ணு சார், அந்த லிட்டர் இங்க வந்திருக்கும், தொகை வந்திருக்கும், சேர் கொடுக்குறீங்க. யூனியன் பில்லில் அடிஷன் இருக்கிறதெல்லாம் இந்த பக்கம் ஆட் பண்றீங்க, வரவு சைடுல. அங்க டிடக்ஷன் இருக்கிறதெல்லாம் இங்க செலவு சைடு ஆட் பண்றீங்க. ஆட் பண்ணிட்டு இங்க சேவ் பட்டன் மட்டும் ஒரே ஒரு தடவை கொடுத்துட்டீங்கன்னா போதும், இந்த ஒன்றிய பில் வெற்றிகரமாக சேமிக்கப்பட்டு விட்டது. சரி, வந்துருச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இதுல நல்லா நோட் பண்ணிக்க. அடுத்தது என்ன இருக்கு, ஆட்டோமேட்டிக்கா இங்க 11 to 20ங்கிற பில் வந்து நிற்கும், அதனுடைய தொகை வந்து நிற்கும், சங்கத்தோடதே வந்துடும். இதே நீங்க மையம் போடணும்னா என்ன பண்றோம், இங்க மையம் டிக் போட்டுட்டீங்கன்னா மையத்தினுடைய லிட்டர் தொகை தனித்தனியா வந்துடும். இதுல யாருக்கெல்லாம் சங்கத்துக்கு தனியா யூனியன் பில் வருது, மையத்துக்கு தனியா யூனியன் பில் வருதோ அவங்க இந்த மாதிரி ரெண்டையும் தனித்தனியா போட்டுக்குங்க. இன்னும் சில சொசைட்டிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே யூனியன் பில்லா உங்களுக்கு வரும். அப்ப என்ன ஒண்ணு, இங்க ஒரே ஒன்றிய பில் கொடுத்துட்டு சங்கத்தை மட்டும் கிளிக் பண்ணுங்க, சங்கம் மையம் எல்லாத்தையும் கூட்டி மொத்தத்தையும் இங்க காமிச்சிடும். சரிங்களா? ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரே பில் வேண்டாம், தனித்தனியா போடுறேன். பிச்சனூர் ஏ மையம் அந்த சப்சென்டர்ல போடுறேன். பில் காலம் வாரியாக மேல கிளிக் பண்ணுங்க, பால் சேகரிப்பு நிலையம் வாரியாக. அப்ப இது என்ன பண்ணணும், இங்க பால் சேகரிப்பு நிலையம் வாரியாக மாத்தி விட்டா அது என்ன பண்ணும், ஏ சென்டருடைய 1/4 to 10 நாளுடைய பில்லை போட்டு முடிச்சுட்டு
பில் 741 இதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு பாருங்க போடுறோம் பாருங்க, சேர்னு கொடுத்துட்றேன். இதுல எந்த பிடித்தம் பிடிக்கல, ஆட்டோமேட்டிக்கா நான் 25,790 30ன்னு கொடுக்குறேன், என்ட்ரு கொடுத்துட்றேன். இந்த ஒரே என்ன என்ன விற்பனை தொகையோ அது ஆட்டோமேட்டிக்கா பேங்க்குக்கு வந்துருச்சு, எந்த பிடித்தமும் இல்லை. ஸோ 0 ஆயிடுச்சு. இப்போ இங்க பால் சேகர நிலையம்னு இருக்கு, சங்கம் மையம் செலக்ட்ல இருக்கு, 1 நாள் டு 10 நாள் இருக்கு. இப்போ நீங்க சேவ் கொடுத்துட்டாலே போதும், அதுவே என்ன பண்ணும், சங்கத்துக்கு மாத்திக்கும், 11 டு 20ன்னு மாத்திக்கும், அதுக்குரிய லிட்டர் தொகையெல்லாம் கொண்டு வந்துடும். இப்போ என்ன பண்ண போது சேர் கொடுத்தா போதும், பேங்க்குக்கு வந்து அமௌண்ட் என்னவோ அதை அடிக்கணும், பிடித்தங்கள் ஏதாவது இருந்தால் அதை அடிக்கணும், அடிச்சுட்டு சேவ் கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது, அதே 11 டு 20லயே பீமை அடுத்த சப்சென்டரோட கேட்குது, இங்க லிட்டர் அதே வந்து நின்னுக்கும், சேர் கொடுத்தா போதும், இந்த லிட்டர் கொடுத்தா போதும். இப்படி நீங்க என்ன பண்ணிக்கலாம், முழுக்க அதுவே ஆட்டோமேட்டிக்கா கொண்டு வந்துடும். இந்த ஃபிகர்ஸ் எது ஆட் ஆயிருக்கோ அந்த ஃபிகர்ஸ் மட்டும் இங்க கொண்டு வந்து ஆட் பண்ணா போதும். கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டே போயிட்டே இருக்கலாம். எல்லா பில்லுகளையும் யூனியன் பில்லையும் இப்படி இதே மாதிரி வரிசையில நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். இந்த ஒன்றிய நாமத்து கலப்பு தீவனங்கிறது நான் கடைசியில் ஆட் பண்ணியிருக்கேன். இனி இதை விட்டு வெளியே போயிட்டு நான் திரும்ப உள்ள வந்தா கூட ஆட்டோமேட்டிக்கா நம்ம இதுக்கு முன்னால ஆட் பண்ண ஹெட் எல்லாம் அப்படியே இருக்கும், அது எந்த மாற்றமும் இருக்காது. ஓகே, இப்போ அடுத்த பில் ஃபர்ஸ்ட் பில் பார்க்கணும்னா 1/4 டு 10/4 சங்கம். இங்க நம்ம என்ட்ரி போட்டது டிஸ்பிளே ஆனது இங்க ஃபிகர் ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சுங்களா. ஸோ இந்த ஒன்றிய பில்லை வந்து நம்ம இங்க சேவ் பண்ணிட்டோம்னு அர்த்தம். ஓகேங்களா, இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ ஒன்றிய பில் சேவ் ஆனது எங்க ஆட் ஆயிருக்குன்னு பாருங்க, மொத்தம் 2 தேதியில ஆட் ஆயிருக்கும். 1/4 டு 10 நாள்ல 10 நாள்ல போய் மொத்த விற்பனை இங்க மேல இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் லைனையும் இந்த ஃபர்ஸ்ட் லைனையும் இந்த 10 நாள்லயே நம்ம சாஃப்ட்வேர் ஆட்டோமேட்டிக்கா எழுதிக்கும். இதுக்கப்புறம் 2வது லைனுக்கு அதுக்கப்புறம் இருக்கிற எல்லாமே இங்கேயும் 2வது லைன்ல இருந்து அதுக்கப்புறம் இருக்கிற எல்லாமே இது எல்லாத்தையும் நம்ம இங்க ஆட் பண்ணுவோம்னா, இங்க கொடுக்குற வங்கி வரவு தேதி நீங்க கொடுப்போம் இல்லைங்களா, 26/4/24ன்னு கொடுத்தோம். இந்த தேதியில போய் ஆட்டோமேட்டிக்கா டே புக்ல எழுதிக்கும். நம்ம சாஃப்ட்வேர் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிக்கும், இந்த மிச்சம் இருக்கிற என்ட்ரிகள் எல்லாம் இந்த தேதியில எழுதிக்கும். இந்த ஃபர்ஸ்ட் லைன் இந்த ஃபர்ஸ்ட் லைன் இதை மட்டும் எங்க போய் எழுதும், இந்த 10/4ங்கிற இந்த என்ட்ரிலே எழுதிக்கும். கரெக்டா எழுதியிருக்கான்னு பார்ப்போம் சார். நடவடிக்கை பதிய 10/4ங்கிற அந்த லைனுக்கு போகணும், அந்த தேதிக்கு டேவுக்கு போகணும், வருட துவக்கம் 10 நாள்ல ஒன்றிய விற்பனை வந்துருச்சுங்களா, 2,06,300 சில்லறை வந்துருச்சு. அடுத்து 26 நாள்ல மிச்ச என்ட்ரி எல்லாம் வரும், ஒன்றிய விற்பனை சம்பந்தமா மிச்ச என்ட்ரி எல்லாம். அதுல எல்லா என்ட்ரி வந்துருச்சா சார், சேமிப்பு கணக்கு பேங்க்குக்கு வந்தது இந்த அமௌண்ட், இது வந்து சங்கம் மையம் இது மாதிரி எல்லாம் வந்துருச்சு. ஒன்றிய பில் ஒன்றிய மொத்த விற்பனை தொகை 20,000 ரூபாய் பிடித்தம் போட்டோம் ஞாபகம் இருக்குங்களா, கலப்பு தீவனம் அதுவும் இங்க வந்துடும். ஒன்றிய பால் இது ரெண்டுனுடைய அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி. ஸோ நான் என்ன ஒரே தேதியிலே 3 பில்லையும் போட்டதுனால இங்க 3மே வந்திருக்கு. மற்றபடி எந்த பில் போடுறீங்களோ அந்த பில்லுடைய என்ட்ரி மட்டும் இங்க வரும், ஆட்டோமேட்டிக்கா நம்ம சேவ் ஆயிரும். ஸோ ஒன்றிய பில்ல போட்டாலே டே புக் மொத்தமும் உள்ள ஸ்டோர் ஆயிரும். இது நீங்க வரவுல எது செலவுல எதுங்கிற கூட நீங்க எதுவும் கொடுக்க தேவையில்லை. ஒன்றிய பில் ரொம்ப ஈஸியா நீங்க போட்டு போயிட்டே இருக்கலாம். ஒன்றிய பில் முடிஞ்சு சார். இனி அடுத்தது பட்டுவாடா பார்க்கணும். ஓகே, மறந்துட்டேன். ஓகே, இந்த மாதிரி பில் போடுறோம். இப்போ எத்தனை பில் போட்டிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இங்க கண்டுபிடிக்க முடியாது. இங்க 4ன்னு இருக்குன்னா இப்போ 3 பில் போட்டோன்னு அர்த்தம். நீ அடுத்து போறது 4வது பில்னு காட்டுதுன்னு அர்த்தம். பதிந்தவை தொகுப்புல போய் பாத்தீங்கன்னா நீங்க இது வரைக்கும் போட்ட எல்லா பில்லும் என்னென்ன பில் போட்டிருக்கீங்களோ அது எல்லாம் இங்கேயே காமிச்சிடும். நடவடிக்கை பதியக்குள்ள போனா அந்த என்ட்ரி தான் வருமே ஒழிய அது எந்தெந்த பில் எல்லாம் இது வரைக்கும் என்ட்ரி போட்டிருக்குங்கிற லிஸ்ட் எங்கேயும் நம்மளுக்கு வராது. ஆனா இந்த ஒன்றிய பில் பதியக்குள்ள பில் என்ட்ரி போடுற இடத்துல பதிந்தவை தொகுப்புக்குள்ள வந்தீங்கன்னா இது வரைக்கும் என்னென்ன ஒன்றிய பில்களை போட்டிருக்கீங்க, அது வங்கி வரவு தேதி என்ன தொகை, எல்லா டீட்டெயிலும் இங்கே காமிச்சிடும். ஸோ இது வந்து நம்மளுக்கு பதிந்தவை தொகுப்பு அப்படிங்கிறதுல இருக்கு. இது வரைக்கும் போட்ட பில்லுகள் எல்லாம் காமிச்சிடும். அப்ப ஏன் சார் தானியங்கிங்கிறதுல நம்ம போட்டு சேவ் பண்ணுமே ஒரு தேதி, அந்த தேதியோட என்ட்ரிகள் எல்லாம் எங்க காட்டும், அது இங்க தானியங்கில காட்டாது, காட்டவும் தேவையில்லை. ஆனா இங்க நீங்க 1/4 to 10 நாள்னு கொடுத்தீங்கன்னா அதுல இருந்து இந்த 1 நாள்ல இருந்து 10 நாள் வரைக்குமான என்ட்ரிகள் உள்ள இருக்கும் பட்சத்தில் அது கிரீன் கலர்ல காமிக்கும். இது மட்டும் தான் இங்க தெரியும். இந்த மாதிரி தான் ஒவ்வொன்றும் சம்பளம் அதே மாதிரி தான் இதுக்குள்ள போனீங்கன்னா இந்த சம்பளத்தை அங்க காமிச்சிட்டு இருக்கும். நம்ம இது வரைக்கும் போட்ட சம்பளங்கள் எல்லாமே நம்ம அங்க பார்த்துக்க முடியும். சரி சார், இப்போ ஒன்றிய பில் முடிஞ்சு அடுத்தது பட்டுவாடா பதிய.